ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர். நீங்க FDFS ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வேர்வை சொட்ட சட்டை கிளியோ வரிசையில நின்று டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு நடிகராகவோ, இல்லது ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லயும் மாசா பேசி ஐயோ தலைவா அப்படின்னு புல்லரிக்க வைக்கிற ஒரு நடிகராகவோ, அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு அரசியல் தலைவர், அதாவது இருண்டு கிடக்கிற தமிழ்நாடு இவர் வந்துட்டா வெளிச்சத்துக்கு வந்துடும் அப்படின்னு நீங்க நம்புற ஒரு அரசியல் தலைவராகவோ, இல்லைன்னா ஒவ்வொரு மேடையிலையும் ரொம்ப ஆக்ரோஷமா அதே நேரத்துல நக்கலும் நையாண்டியுமா கர்ச்சித்து பேசுற ஒரு அரசியல் தலைவராகவோ, அல்லது நீங்க ரொம்ப உங்க சந்தோஷத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் குதூகலத்தோடையும் இளமையோடையும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஃபன்னான ஒரு ப்ராடக்ட், இது எதுவா இருந்தாலும் இது எதுவுமே 100% உண்மை இல்லை. இது எல்லாமே நேர்த்தியாக பின்னப்பட்ட கதை. உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்க விரும்புற வகையில விரும்புற வார்த்தைகளை கொண்டு ரொம்ப திட்டமிட்டு கவனமாக வடிவமைக்கப்பட்ட கதை தான் இதெல்லாம் அப்படின்னு சொன்னா உங்களால ஒரு நிமிஷம் நம்ப முடியுதா? வெல்கம் யூ ஆல் டு த வேர்ல்ட் ஆஃப் பிராண்டிங். வெல்கம் யூ ஆல் டு அறிவின் குரல். நான் உங்கள் சுரேஷ் ஜெகநாதன். எண்பத்தோரு சதவீதம் பேர் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அதை நம்பணும்னு சொல்றாங்க. 77% பேர் சோசியல் மீடியால தான் எந்த ப்ராடக்டை ஃபாலோ பண்றாங்களோ அந்த ப்ராடக்ட் தான் வாங்குறாங்க அப்படின்னு பிராண்டிங்கை பத்தி ஒரு சர்வே சொல்லுது. இந்த சர்வே சொல்ற தகவல் உண்மையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா என்ன உறுதியா தெரியுது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டேல பிராண்டிங் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், அது எந்த அளவுக்கு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது மக்களை அப்படிங்கிறது மட்டும் தெளிவா சொல்லுது. நம்ம நெக்ஸஸ் புத்தகத்துல யுவல் நோவா ஹராரி என்ன சொல்றாரு அப்படின்னா, பிராண்டிங் அப்படிங்கிறது என்ன? பிராண்டிங் அப்படிங்கிறதே நேர்த்தியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளை கொண்டு திட்டங்களை கொண்டு பின்னப்பட்ட கதைகள் தான். ஒரு பிராண்டிங் அப்படிங்கிறது எப்பவுமே அது பேசுற பொருளுடைய குவாலிட்டியை பத்தி தரத்தை பத்தி பேசாது. மாறாக அது உருவாக்க விரும்புகிற நம்பிக்கைகளை பத்தி கதைகளை பத்தி விருப்பங்களை பத்தி ஆசைகளை பத்தி தான் பேசும். இந்த செராமிக் புறா பத்தி போன எபிசோட்ல பேசணும் இல்லையா? அதாவது 500 அமெரிக்கன் ஆர்மி ஆபீசர்ஸ்னுடைய உயிரை வந்து சரியான நேரத்துல குண்டடியும் மீறி ஒரு தகவலை கொண்டு போய் சேர்த்ததுனால இந்த செராமி அப்படிங்கிற புறா வந்து காப்பாச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்க மக்களால் கொண்டாடப்பட்டது அப்படின்னு இதை பத்தி டீட்டெயிலா போன எபிசோட்ல பேசியிருக்கிறோம். இந்த செராமி கதை கூட உண்மை இல்லை. இது கூட அமெரிக்காவுடைய மிலிட்ரி டவ் சர்வீஸை பாப்புலரைஸ் பண்றதுக்கான அமெரிக்கன் பிராண்டிங் சர்வீஸ் உருவாக்கின கதை தான் அப்படின்னும் ஒரு தியரி இருக்கு. இதை பத்தி ஆராய்ச்சி செஞ்ச ஒருத்தர் இந்த செராமி கதை பாப்புலரான அதே நேரத்துல பல எவிடன்ஸ் தூக்கி போடுறாரு. அதாவது செராமி புறா அடிபட்டது உண்மைதான், ஆனா அந்த புறா கொண்டு போய் அந்த தகவலை சேர்க்கறதுக்கு முன்னாடியே அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் டீமுக்கு இந்த லொகேஷன் வந்து தெரிஞ்சிருச்சு. அதனால அதுதான் கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறது உண்மை இல்லை அப்படின்னு ஒரு தரப்பும், இன்னொரு பக்கம் அந்த தகவலை கொண்டு வந்து சேர்த்ததே செராமி புறா இல்லை, அது வேற ஒரு புறா அப்படின்னு இன்னொரு தரப்பும் நிறைய சந்தேகங்களை எழுப்புனாங்க. ஆனா இந்த சந்தேகங்கள் எல்லாமே செராமி குறித்து பரவிய கதைகளுக்கும் அதை மக்கள் கொண்டாடிய விதத்திற்கும் கொண்டாட விரும்பியதற்கும் முன்னால எடுபடாம போயிடுச்சு. அதுதான் பிராண்டிங்கோட பவர். இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசரை நாமளே நிறைய பேரை பார்த்துருக்கோம். லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸை வச்சிருப்பாங்க. அவங்க எழுதுற ஒவ்வொரு வார்த்தைகளும் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் ரொம்ப பர்சனலாகவே கனெக்ட் ஆகி அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் லட்சக்கணக்கில் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அது எதுவுமே உண்மையானது இல்லை. அதை எழுதுறதுக்குன்னு ஒரு PR டீம் இருக்கு. அவங்க என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும், என்ன மாதிரி போஸ்ட் கொடுக்கணும், என்ன மாதிரியான வீடியோவை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு இதை செய்யறதுக்குன்னு ஒரு PR டீம் இருக்கு. அதுதான் பிராண்ட். அது எதுவுமே உண்மை இல்லை. அது கேர்ஃபுல்லாக சித்தரிக்கப்பட்ட கதை தான் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இதோட ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிராண்டை பேசணும் அப்படின்னா கோகோ கோலா அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அது பல லட்சம் கோடியை வந்து அட்வர்டைசிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணி திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான கதைகளை நம்பிக்கைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கொக்கோ கோலாவை பத்தி நினைக்கக்கூடிய எல்லாருமே அதை ஏதோ சந்தோஷத்தினுடைய ஒரு அடையாளமா, அது குதூகலத்தினுடைய ஒரு அடையாளமா, கொக்கோ கோலாவை சாப்பிடுறது அப்படிங்கிறது இளமையோட ஒரு அடையாளமா தான் கனெக்ட் பண்ணிக்கிறாங்களே தவிர கொக்கோ கோலா உருவாக்கக்கூடிய பல் சொத்தையை பத்தி ஏகப்பட்ட ஸ்டடிஸ் வந்திருக்கு. அதை யாரும் நினைக்கிறது இல்லை. கொக்கோ கோலா சாப்பிட்டதுனால ஒபிசிட்டி பிரச்சனைகள்ல நிறைய பேர் எத்தனை பேர் சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் ஏகப்பட்ட புள்ளியல் விவரங்களும் தரவுகளும் நியூஸ் ஆர்டிகல்ஸும் வந்திருக்கு. இது எதுவுமே யாரும் பேசுறது இல்லை, மக்களுடைய நினைவுக்கு வர்றதில்லை. இதுதான் சக்சஸ்ஃபுல்லான பிராண்டிங். கொக்கோ கோலா எழுப்பக்கூடிய பிரச்சனைகளை மீறி கொக்கோ கோலா உருவாக்க வேண்டிய நினைவுகளையும் நம்பிக்கைகளையும் அந்த பிராண்ட் பேசுது. இப்படிதான் ஒரு பிராண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகுது. பொருட்களை மட்டும் இல்ல, மனிதர்களை கூட பிராண்ட் பண்ண முடியும். ஒரு கொடூரமான ஊழல் முதலாளிய ஏழை பங்காளனா பிராண்ட் பண்ண முடியும். தன்னோட ஆசிரமத்துல தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு பணிப்பெண்ண ஒரு சீடரை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு கேவலமான ஒரு மத குருவை உலக மகா உத்தமனாக ஞானியாக பிராண்ட் பண்ண முடியும். நாமெல்லாம் நமக்கு ஒருத்தர் பிடிக்குதுன்னா அவரோடு நேரடி தொடர்புல இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மை அது இல்லை. அவர் குறித்து நம்ம கேள்விப்படுகிற கதைகள்ல அவர் குறித்து உருவாக்கப்படுகின்ற பிம்பங்களோடு தான் நம்ம தொடர்புடையவர்களாக இருக்கிறோம். இந்த இரண்டுக்கும் இடையில இயல்புல மிகப்பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு யுவல் நோவா ஹராரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கடந்த 2000 வருடங்களாக இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லார் மேலேயும் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தின ஒரு மிகப்பெரிய பிராண்டிங் ஒண்ணு உண்டு அப்படின்னா அது ஜீசஸ் தான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியத்தை வைக்கிறார்.
ஒரு புத்தகத்துல வெளிப்படையா இது மாதிரியான ஒரு தகவலை வைக்க முடியுமா அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு இருக்குது அவர் சொல்லக்கூடிய அந்த வாதம் அப்படிங்கிறது. அப்படி அவர் எதன் அடிப்படையில அப்படி சொன்னாரு, இப்படி ஒரு கிளைம் அவர் வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் அடுத்த சீரீஸ்ல நம்ம பார்க்கறோம், அடுத்த வீடியோல பார்க்க போறோம். நாம இப்ப யுவல் நோவா ஹராரி எழுதின வேர்ல்டு பெஸ்ட் நான் ஃபிக்ஷன் புக்காக இப்போது கொண்டாடப்பட்டு வருகின்ற நெக்ஸஸை பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சீரீஸ்ல ஒவ்வொரு வீடியோலையும் அவர் பேசின தகவல்களை கிராக் பண்ணி ரொம்ப சிம்பிளிஃபைடா தமிழ்ல அதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உலகின் மிகச்சிறந்த புத்தகங்களை தெரிந்து கொள்ள அறிவின் குரலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.